ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து காலிப்பணிகள் குறித்தான அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அது குறித்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்றிய அளவில் காலிப்பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலருக்கான பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுக்கான சேலரி, ஏஜ் லிமிட்டட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், லாஸ்ட் டேட் இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஈப்பு ஓட்டுநருக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா 19,500 முதல் 71,900 வரைக்கும் கொடுக்குறாங்க. பதிவரை எழுத்தருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 900 முதல் 58,500 வரை கொடுக்குறாங்க. அலுவலக உதவியாளருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை கொடுக்குறாங்க. இரவு காவலருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 முதல் 58,100 வரை கொடுக்குறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டட் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு ஜென்ரலுக்கு 18 வயசு முதல் 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். பிசி எம்பிசிக்கு 18 முதல் 34ஆகவும், எஸ்சி எஸ்டிக்கு 18 முதல் 42ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பதிவரை எழுத்தருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 18லேருந்து 37 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஓட்டுநருக்கான ஏஜ் லிமிட்டட் தான் ஜென்ரலுக்கும் பிசிக்கும் எம்பிசிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இரவு காவலருக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே கேட்டகரியில் ஜென்ரலுக்கு 18லேருந்து 32 வயசுக்கு வரைக்கும், பிசி எம்பிசிக்கு 18 முதல் 34 வயசுக்குள்ளாரையும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வயசுக்குள்ளாரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருக்கு 8th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சிலத்தக்க ஓட்டுநர் உரிமை பெற்றிருக்கணும், அல்லாமல் 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் பெற்றிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பதிவரை எழுத்தருக்கு 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அலுவலக உதவியாளருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும், மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் ஜென்ரலுக்கும் பிசி எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸும், எஸ்சி எஸ்டிக்கு 50 ருபீஸும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2025. அதுக்குள்ளார எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் சொல்லுகிறாங்க. இளஞ்சுழற்சி வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நகரமிருந்து வரப்பெறும் விண்ணப்பம் மட்டும் ஏற்கப்படும் சொல்லுகிறாங்க. மேற்படி காலி பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் tnrd.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லுகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவிலான கீழ்காணும் காலிப்பணிகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விளம்பரத்தை பார்க்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கூட இதில் பார்த்துக்கலாம். இங்கே அரியலூர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து டைப் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம சர்ச் பண்ணோன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தாலுகா லெவலில் அவங்க கொடுத்த விளம்பரம் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுது. இதில் பெண்ணார இது பார்த்தோம்னா எத்தனை வந்து அவங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அலுவலக ஒதுக்கீடு போஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற காலிப்பணிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஜென்ரலுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு தாலுக்காவும் நாம் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் தாலுக்காவில் அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை இதை கிளிக் பண்ணிங்கன்னா செக்ஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் இணையவழி ஆள் சேர்ப்பு படிவத்தை நிரப்புவதற்கு முன் விண்ணப்பிக்கும் மாவட்டத்துக்கான வழங்கப்படும் விரிவான விளம்பரத்தை படிக்க வேண்டும் சொல்கிறாங்க. விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணையவழி விண்ணப்பத்தை நிரப்பி தொடரவும், இல்லையெனில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்கிறாங்க. ஒருமுறை செலுத்தப்பட்ட கட்டணம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் திரும்ப பெறப்படாது அல்லது வேற எந்த தேர்வுக்கும் கட்டணத்தை இருப்பு வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அனைத்து விண்ணப்பதாரர்களின் தகுதியினை தீர்மானிப்பதற்கான தேதி இணையவழி ஆட்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிற்கான பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக இருக்குன்னு சொல்லுகிறாங்க. தவறான தகவலை சமர்ப்பிப்பது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும் என்பதால் விண்ணப்பதாரர்கள் தங்கள் அனைத்து விவரங்களையும் இணையவழி ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தில் கவனமாக நிரப்ப அறிவுறுத்தப்படுகிறது சொல்கிறாங்க. விண்ணப்பதாரர் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு இணைய ஆட்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டும் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது சொல்கிறாங்க. பரிந்துரைக்கப்பட்ட அத்தியாவசிய தகுதிகள் குறைந்தபட்ச தகுதியாகும். குறைந்தபட்ச தகுதிகள் இல்லாத விண்ணப்பதாரர்கள் ஆள் சேர்ப்பு அல்லது நேர்காணலுக்கு அழைக்க தகுதியற்றவர்கள் ஆவார்னு சொல்கிறாங்க. விண்ணப்பத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து அறிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் அறிவுக்கு உட்பட்டு உண்மையாகவும் முழுமையாகவும் இருக்கும் என்பதை விண்ணப்பதாரர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேனும் தவறான தகவல் வழங்கப்பட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்பதை விண்ணப்பதாரர் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. மேலே உள்ள வழிமுறையை நான் கவனமாக படித்து புரிந்து கொண்டேன் என்றும் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் இதன் மூலம் அறிவேன். விரிவான விளம்பரத்தில் குறிப்பிட்டுள்ள தகுதி நிபந்தனைகளை நான் பூர்த்தி செய்வேன் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிக்ளரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாவட்ட வாரிய காலிப்பணிகளை பார்வையிடன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த போஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்க்குறோம், டிரைவரா, ரெக்கார்ட் கிளாக்கா, ஆஃபீஸ் அசிஸ்டண்டா, நைட் வாட்ச் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணி ஸ்டோர் காட்டலாம். இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எந்த கேட்டகரிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது, உமன்ஸ் மட்டும் அப்ளை பண்ணலாமா, போத் உமன் அண்ட் மேன் அப்ளை பண்ணலாமா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத இங்கே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் தாலுகாவில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எவ்வளோ வேகன்சி அப்படின்றத இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் விண்ணப்பிக்க தனித்தனியான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க.
உதாரணத்துக்கு இப்ப விண்ணப்பிக்குன்னு சொல்லிட்டு நம்ம அலுவலக உதவியாளர கிளிக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வகுப்பு கம்யூனிட்டி கேட்டகரி, உங்களுடைய பாலினம், விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம், வட்டாரம், உங்களுடைய நேமு, உங்களுடைய தந்தை அல்லது பாதுகாவலர் அல்லது துணையின் பெயர், கல்வி தகுதி, கடைசியாக பயின்ற பள்ளி அல்லது கல்லூரியின் மாற்றுச் சான்றிதழ் டிசி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிலிஜன், உட்பிரிவு பெயர், கேஸ்ட், முன்னாள் ராணுவம்னா எஸ், ஆதரவற்ற விதவையா இருந்தீங்கன்னா எஸ் குடுங்க. இல்லன்னா நோ, மாற்றுத்திறனாளினா எஸ் குடுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். குடும்ப அட்டை எண், பிறந்த தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க சொந்த மாவட்டம், உங்களுடைய கைபேசி எண், உங்க இமெயில் அட்ரஸு, அப்புறம் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வி பயின்றவரா? ஆம்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுங்க. மிதிவண்டி ஓட்டத் தெரிந்தவர், எஸ் ஆர் நோன்னு குடுக்குறாங்க. அத குடுங்க. அதுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்க நீங்க குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு உங்கள கம்யூனிகேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு நிரந்தர அட்ரஸ் வந்து தெளிவா குடுங்க. உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு, இந்த உறுதிமொழி படிச்சு பார்த்துட்டு, இதெல்லாம் நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து குடுத்து, நீங்க அத ஃபில் பண்ற மாரி இருக்கும். தெளிவா 1 டைம், 2 டைம் படிச்சு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. உங்க மாவட்டத்தில, உங்க தாலுகால எந்த அளவுக்கு வேக்கன்சி வெளியிடப்பட்டுள்ளது. அலுவலக உதவியாளர், இரவு காவலர், பறை எழுத்தர் போன்ற பதவிகள் எத்தன வேக்கன்சி வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, தெளிவா குடுத்துருக்காங்க. நாமளும் வீடியோல சொல்லியிருக்கிறோம். தகுதியும் விருப்பமும் உள்ள விண்ணப்பதாரர் இப்பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பு சம்மந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.